பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டு விலகி அவர்கள் வேதனையையும் கண்டு அவர்களிடையே இருந்த தொடர்புகள் முறிந்துவிடும்போது அல்லாஹ்வின் ஆற்றலை அறிந்து கொள்வர். மீண்டும் உலகத்திற்கு திரும்பும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் எங்களை விட்டு விலகியதைப் போன்று நாங்களும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோமே என்று பின்பற்றியோர் கூறுவார்கள். இவ்வாறுதான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு துக்கமளிப்பவையாக அல்லாஹ் காட்டுவான். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறுபவர்களும் அல்லர். மனிதர்களே, பூமியில் இருப்பவற்றில் தூய்மையாக உள்ள அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள். சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவனே உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான். தீயதையும் மானக்கேடானதையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையுமே அவன் உங்களுக்கு ஏவுகிறான். நீங்கள் அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும்போது அவ்வாறல்ல, எதன் மீது எங்கள் முன்னோரை கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர். அவர்களுடைய முன்னோர் எதையும் சிந்திக்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா? இறை மறுப்பாளர்களுக்கு அறிவுரை கூறுவதற்குரிய எடுத்துக்காட்டானது வெறும் சப்தத்தையும் கூச்சலையுமே செவியேற்பவர்களான கால்நடைகளை சப்தமிட்டு அழைப்பவனின் எடுத்துக்காட்டை போன்றதாகும். அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள். எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அத்தியாயம் 2 வசனம் 166 முதல் 171 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.